ஹே நிலா, எங்க வீட்டு தெருவுலயே நீங்க புதுசா வீடு வந்துட்டீங்கன்னு சொன்னல. ஆனா இன்னும் நீ உங்க வீட்டை கூட்டிட்டு போய் காமிக்கவே இல்ல. வீடெல்லாம் சூப்பரா இருக்கா? வீட்டுக்கு ஜாமான்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா நிலா? ஆமா அஞ்சலி அக்கா, நாங்க நேத்து நைட்டே திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா எங்க டாடி கிறிஸ்மஸ்க்காக வீட்டை ஃபுல்லா திரும்ப பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதுக்குள்ள உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் வீடை காமிக்கலாம் தான் வந்தேன். ஓஹோ நிலா குட்டி, நீங்க இங்கே வீடு வந்தது செம்ம ஜாலி தான். நம்ம எல்லாரும் ஒண்ணாவே இனிமே விளையாடலாம். சரி சரி வாங்க போய் உங்க வீட்டை பாப்போம். எல்லாரும் வாங்க. சரி வா நிலா, கூப்பிட்டா போய் பார்க்கலாம். ஆயிஷா அஞ்சலி அக்கா, சாரதி அண்ணா, இங்க பாருங்க, இதுதான் எங்களோட புது வீடு. அம்மா அப்பா இன்னும் வரலையாம்மா? நான் ஆயிஷா கிட்ட எல்லாம் வீடு காமிக்கலான்னு கூட்டிட்டு வந்தேம்மா. ஓ அப்படியே நிலா குட்டி, சரி சரி. பசங்களா இங்க பாருங்க, இதுதான் புது வீடு. நல்லா இருக்கா? ஆனா என்ன பெயிண்டிங் தான் கொஞ்சம் சொதப்பலா இருக்கு. இது நிலாவோட அப்பாக்கு பிடிக்கவே இல்லை. அதான் பெயிண்ட் பண்ணலாம்னு பெயிண்ட் வாங்க போயிருக்காரு. ஆமா ஆண்டி, நீங்க சொல்ற மாதிரி இந்த பெயிண்ட் இந்த வீட்டுக்கு செட்டே ஆகாத மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெயிண்ட்லாம் பண்ணா சூப்பரா இருக்கும். ஆமாப்பா சாரதி, கிறிஸ்மஸ் வேற நெருங்கிருச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள வீட்டை ஃபுல்லா திரும்ப பெயிண்ட் அடிக்கணும். வீட்டுக்கு ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணணும். நிலாவோட பாட்டி வேற ஊர்ல இருந்து வராங்க. அதுக்குள்ள சூப்பரா வீடை ரெடி பண்ணணும். அதான் பெயிண்ட் வாங்க போனாரு. இன்னும் ஆளையே காணுமே, ரொம்ப நேரம் ஆச்சு போய். அண்ணா, இங்க தானே நிறுத்த சொன்னீங்க, நிறுத்தியாச்சு. பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் எடுத்து கீழே வச்சிட்டீங்கன்னா நான் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவேன். எனக்கும் டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு சொல்லுங்கண்ணா. சரிப்பா சரிப்பா, இருப்பா. இப்பதான் வண்டி வந்தது, அதுக்குள்ளே ஏன்பா இப்படி பறக்குற? எடுத்து வச்சிடுறேன் இருப்பா. ரோஸ், இந்த வீட்டுக்கு சூப்பரா பெயிண்ட் பண்ணலான்ட்டு நான் ஒரு கலர் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கலர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அழகா பண்ணலாம், சரியா? இது இருக்கிற கலர்லயே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் தான் பண்ண போறோம். ஏன்னா இதுல டார்க் கலரா தானே இருக்கு. இன்னும் வேற வேற கலர் சேஞ்ச் பண்ணோம்னா அது ஒழுங்கா சேஞ்ச் ஆகாது. அதனால இருக்கிற கலர் வச்சு இன்னைக்கு நம்ம சூப்பரா அட்ராக்டிவா பண்ண போறோம். அண்ணா, பெயிண்ட் எல்லாம் இறக்கிட்டீங்களா? ஓகேண்ணா, சரி சரி, நான் வண்டி எடுக்கிறேன். ஓனர் வேற சீக்கிரம் வர சொன்னாரு, வேற வேலை இருக்குது எனக்கு. வரேண்ணா. ஏங்க, பெயிண்ட் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. சரி சரி, ஏற்கனவே நம்ம பழைய வீட்டுல இருந்த பெயிண்ட்டும் நிறைய பாக்ஸ் ஃபுல்லா இருக்கு. இங்க பாருங்க, அதையும் எடுத்து வச்சிருக்கேன். ஏதாவது தேவைன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது தேவைனாலும் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓஹோ, பழைய பெயிண்டே இவ்வளோ இருக்கா? இதை நான் பார்க்கவே இல்லை. ஆனா நான் இப்ப செலக்ட் பண்ணிருக்க கலருக்கு ஏத்த மாதிரி இதுல பெயிண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால எல்லா கலரையும் சேர்த்து வச்சு எதெல்லாம் நல்லா இருக்குன்னு தோணுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணலாம். சரி சரி, முதல்ல ஒரு எல்லோ கலர் எடுத்து இதுக்கு மேல டாப்ல வருதுல்ல, அங்க நம்ம அடிச்சிடலாம். அந்த இடத்துல இருக்கிற டார்க் கலர் அவ்வளோ எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்கு. அதனால மேல எல்லோ கலர் போடலான்னு இருக்கேன். ரோஸ், நீ என்ன நினைக்கிற? ஆமாங்க, எல்லா கலரும் சேமா இருக்கு. ஒரே மாதிரி இருந்தா நல்லா தான் இருக்காது. நம்ம மேல வேற கலர் போடலாம். ஓகே ஓகே, எல்லோ கலரே போட்டுடலாம். சரிங்க, நான் இங்க ஹைட்ல சேர் போட்டு தான் நின்றுட்டு இருக்கேன். நானே இப்படியே மேல இருக்கிற இடத்துக்கு அடிச்சிடுறேன். அதுவும் இல்லாம இங்க மேல இருக்கிற இடத்துல ஈஸியா தான் இருக்கும் அடிக்கிறதுக்கு. அதனால இங்க மேல இருக்கிற ஏரியால நானே அடிச்சிடுறேன். நீங்க மீதி இடத்துல எல்லாம் அடிச்சிருங்க. அம்மா இங்க பாருங்க, நான் பால்கனில தான் நின்னுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்கம்மா, நான் உங்களுக்கு செய்றேன். இந்த பக்கமா ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, நான் கீழ போய் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறேம்மா. ஓகே நிலா செல்லம், அம்மாக்கு ஏதாவது வேணும்னா கேக்குறேன். நான் இப்போதைக்கு எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாத்தியா, இந்த பெயிண்ட்டும் நல்லா சாஃப்டா இருக்கு. சூப்பரா அடிச்சிடலாம். எங்க இந்த எல்லோ கலர் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கோட் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஒரு கோட் அடிச்சதுனால அவ்வளவா இது வந்து பிடிக்காத மாதிரி இருக்கு. அதனால ஒரு கோட் அடிச்சுட்டு நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கோட் மேல கொடுத்துடலாங்க. ஆமாப்பா, இந்த எல்லோ கலர் நல்லா தான் இருக்கு. இங்க பாருங்க, 2 சைடுல இருக்கிற டாப்க்கும் நான் அடிச்சு முடிச்சிட்டேன். இது ஓகேவான்னு பார்த்து சொல்லுங்க. சூப்பர் ரோஸ், ஓகே ஓகே. அப்படியே கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு நான் அடுத்தது இந்த சைட்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கின் கலர் பண்ணலான்னு இருக்கேன். இதை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது கொஞ்சம் லைட் கலரா இருக்குல்ல, அதனால கீழே இருக்கிற டார்க் கலரை விட இது லைட்டா இருக்கிறனால கீழே இருக்கிற கலரை வந்துட்டு ஃபுல்லா தெரியாம பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால இந்த கலர் செலக்ட் பண்ணிருக்கேன். சரி, இதை அடிச்சு பார்க்கலாம். அப்படி செட் ஆகலன்னா நம்ம வேற கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏங்க, ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப லைட்டா இருக்கிறனால அந்த எல்லோக்கும் அந்த ஒயிட்டுக்கும் செட் ஆகாத மாதிரியே ஃபீலா இருக்குங்க. உங்களுக்கு இது ஓகேன்னு தோணுதா? என்ன ரோஸ் சொல்ற? அப்படியா இருக்கு? நான் கூட அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீ சொல்ற மாதிரி தான் இருக்கே. இது அந்த அளவுக்கு செட் ஆகல. கொஞ்சம் டார்க் பிங்க் மாதிரி அடிச்சா நல்லா இருக்கும். ஆமா அங்கிள், அந்த கலர் அங்க செட் ஆகாத மாதிரி தான் இருக்கு. இங்க ஒரு பிங்க் கலர் இருக்கு, இத வேணா அடிச்சு பாருங்க அங்கிள். இந்த கலர் நல்லா இருக்குன்னு தோணுது. இந்தாங்க, இத வேணா அடிச்சு பாருங்க இந்த இடத்துல.
அப்படியா? சரி குடும்ப ஆயிஷா, இதை அடிச்சு பார்க்கலாம். அட, இந்த கலர் கூட அழகா தான் இருக்கு. ரொம்ப டார்க்காவும் இல்லாம ரொம்ப லைட்டாவும் இல்லாம ஓரளவுக்கு மேட்சிங்கா சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கே. சரி சரி அடிச்சு பார்க்கலாம். ஏன்னா மேல எல்லோ கலர் கொஞ்சம் டார்க்கா இருக்க மாதிரி இருக்குல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி இந்த லைட் கலர் அடிச்சாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, இந்த கலர் சூப்பரா இருக்கு. எனக்கு நம்ம வீட்லயே ரொம்ப பிடிச்ச இடம் இந்த பால்கனி தான். இந்த பால்கனில நீங்க இந்த லைட் பேபி பிங்க் கலர் அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்பி தீம்லயே இருக்கும் பால்கனி மட்டும். ஜாலி ஜாலி. நான் வந்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க செடிலாம் வைக்க போறேன். அம்மா, நம்ம இந்த பால்கனில செடிலாம் வச்சு வளர்க்கலாமா? சூப்பரா இருக்கும்மா. கண்டிப்பா நிலா குட்டி, நம்ம இந்த புது வீட்டுக்கு வந்தாச்சுல்ல, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல சூப்பரா செடியெல்லாம் வளர்க்கலாம். அப்பா, பால்கனி சூப்பரா ஆயிடுச்சு. அப்பா, ஆனா ஃப்ரண்ட்ல வயலட் கலரே நல்லா தானப்பா இருக்கு. ஏன்பா வயலட் கலரை சேஞ்ச் பண்ண போறீங்க? வயலட் கலர் நல்லா இருக்கு, ஆனா அடிச்சதுதான் நல்லா இல்லம்மா. நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இங்க பெயிண்டிங் ஒர்க்கு நல்லா இல்ல. அப்பா கலரை சேஞ்ச் பண்ண போறதெல்லாம் இல்ல, வயலட் கலரே தான் பண்ண போறேன். ஆனா இன்னும் கொஞ்சம் நீட்டா பண்ண போறேன். அப்படியாப்பா? அப்ப ஜாலி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வயலட் கலர் ஒன்னு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வரேன். அந்த கலர் கரெக்டா இருக்குமான்னு பாருங்கப்பா. அப்பா, இந்த வயலட் கலர் பண்ணலாமா? இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் லைட் கலர் தான். நீங்க இது பண்ணுங்கப்பா, ஏன்னா எனக்கு வயலட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே நிலா, நம்ம இந்த வயலட் கலரே பண்ணலாம். நானும் என் மைண்ட்ல இந்த கலர் தான் வச்சிருந்தேன். ஆனா என்ன, இதை விட ரொம்ப லைட்டா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இதை விட லைட்டா பண்ணா அப்புறம் ரொம்ப ஒயிட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொல்றதும் கரெக்ட் தான் நிலா குட்டி. உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வயலட் கலரே பண்ணிடலாம். ஆனா கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணணும். ஏங்க, நான் இந்த சைடு தானே இருக்கேன், நானே அப்படியே பண்ணிடுறேங்க. இந்த உள் சைடுல பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் எனக்கு ஈஸியா தான் இருக்கு. ஆனா வெளியில அந்த கார்னரா சின்ன சின்ன பீசஸ் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் நீங்க பண்ணுங்க. ஏன்னா அதுதான் சின்ன சின்னதா இருக்கு, கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணணும் போல இருக்கு. அதனால இங்க இருக்கிறதுக்கெல்லாம் நானே பண்ணிடுறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இங்க பாருங்க, இந்த கேப்ல எல்லாம் கூட அழகா பண்ணி விட்டுடுறேன். நிலா சொன்ன மாதிரி ஏற்கனவே இருந்த டார்க் கலரை விட இந்த லைட் கலர் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆண்டி, அதுவும் இல்லாம அங்கிள் சொன்ன மாதிரி இதுக்கு ஏற்கனவே இருந்த பெயிண்ட் எல்லாமே டார்க் கலரா இருந்தனால தான் வீடே ஒரு மாதிரி இருட்டா இருந்துச்சு போல இருக்கு. இப்போ நீங்க வந்துட்டு மேலேயே லைட் கலர் போட்டுருக்கீங்க, அதே மாதிரி இந்த வயலட் கலரும் கொஞ்சம் லைட் கலரா பிரைட்டா தெரியுதுல, அதனால வீடே நல்லா பளிச்சுன்னு தெரியுது ஆண்டி. நீங்க சூப்பரா வெளியில ஒரு பெரிய லைட் மட்டும் போட்டு விட்டீங்கன்னா வீடே சும்மா ஜொலி ஜொலிக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஐஷா, பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்மஸ் டைம்ல சூப்பரா பெரிய லைட் வாங்கி போடணும். பாட்டி வரதுக்குள்ள போட்டா அழகா இருக்கும். சரி சரி, இப்ப கீழே வந்துட்டு நிலா சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட் வயலட் கலர் பண்ணியாச்சு. இப்ப அந்த சின்ன சின்ன பாக்ஸுக்கு எல்லாம் கொஞ்சம் டார்க் வயலட் தான் பண்ணணும். அங்கிள், அந்த டார்க் வயலட் கலர் உங்ககிட்ட பழைய பெயிண்ட்லயே இருக்கு, இங்க பாருங்க, நான் எடுத்து வச்சிருக்கேன். அங்கிள், நீங்களே எவ்வளவுதான் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே நாங்களும் வந்தோம். நாங்க பண்றோம் அங்கிள், இங்க பாருங்க, பொறுமையா பண்ணணும், அவ்வளவுதானே. எனக்கு பெயிண்ட் பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. நான் கேன்வாஸ் போர்ட்லலாம் நிறைய பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா வீட்டுக்கு இப்பதான் நான் பெயிண்ட் பண்றேன். அங்கிள், மெர்லினா வீட்டுக்கு போன தடவை பெயிண்ட் பண்ணும்போது கூட நான் ஹெல்ப் பண்ணேன். எனக்கு நல்லா பெயிண்ட் பண்ண தெரியும், நான் பண்றேன். இங்க பாருங்க, இந்த சின்ன சின்ன கார்னர்ஸ்ல தானே பண்ணணும். சூப்பரா இந்த பெயிண்ட்டுக்கு மேலேயே பண்ணி விட்டுடுறேன் அங்கிள். அதுக்கப்புறம் ஒயிட் கார்னர்லாம் நீங்க பண்ணிடுங்க, ஏன்னா ஒயிட் கார்னர் தான் ரொம்ப நிறைய இடத்துல வருது, நிறைய இடத்துல பெயிண்ட் பண்ற மாதிரியும் இருக்கு. அங்கிள், இங்க பாருங்களேன், நம்ம எல்லா இடத்துலயுமே இந்த டார்க் வயலட் பண்ணிட்டேன். ஓகேவா அங்கிள்? கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க, ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அங்கிள். வேற ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடடா அஞ்சலி, அதுதான் பெரிய வேலை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா டக்கு டக்குன்னு முடிச்சிட்டியேம்மா, சூப்பர்மா, எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, தேங்க்ஸ்மா. அடுத்தது இந்த தூண்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் எல்லோ கலரே பண்ணிடலாம். ஏன்னா மேல அந்த பாட்டம்க்கு நம்ம எல்லோ தானே பண்ணியிருக்கோம், அதுக்கு மேட்சிங் ஏதாவது ஒரு கலர் எங்கேயாச்சும் போடணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால இந்த தூணுக்கு மட்டும் போடலாம்னு தோணுது. போட்டு பார்க்கலாம், செட் ஆச்சுன்னா அப்படியே வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்பா, நானும் உங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன்ப்பா. அப்பா, நான் வேணா பெயிண்ட் பண்ணட்டுமா? நீங்களும் எவ்வளவு நேரம் தான் பெயிண்ட் பண்ணுவீங்க? கொடுங்கப்பா, நான் வேணா பண்றேன். நிலா குட்டி, அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாமா. நீ கொஞ்ச நேரம் பெயிண்ட் பிரஷ் ஆட்டாம மட்டும் இரு. நீ அப்பாவை ஆட்டி விட்டுட்டனா அப்புறம் பெயிண்டே சொதப்பிடும். இங்க பாரு, இது சின்ன வேலை தான், இதை நானே முடிச்சிடுறேன். சரியா? சரி, ஓகேப்பா. நான் உங்களை ஆட்ட மாட்டேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான்ப்பா வந்தேன். ஹை, கீழே இருக்கிற தூண்லயும் இதே கலர் தான் பண்ண போறீங்களா? அப்பா, நீங்க சொன்ன மாதிரி மேல இருக்கிற பாட்டம்க்கும் இந்த தூணுக்கும் பண்ணிருக்கிறது மேட்சிங்கா தான்ப்பா இருக்கு. எனக்கு இந்த கலரும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீங்க செலக்ட் பண்ற கலரும் நல்லா இருக்கு, நான் சொன்ன வயலட் கலரும் நல்லா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்க போதுன்னு நினைக்கிறேன் நம்ம வீடு. அடுத்தது ஒயிட் கலர் தான் பண்ணணும்.
நினைக்கிறேன். மீதி இருக்கிற இடத்துக்குலாம் நம்ம மேட்டே போட்டு வச்சுக்கலாம். நான் கலர் கலரா மேட் வாங்கி வச்சிருக்கேன். மேட் போடுறதும் நல்ல ஐடியா தான். நான் கூட அங்கேயும் பெயிண்ட் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால ஒயிட் ஃபினிஷிங்க ஃபுல்லா கொடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இடம் எல்லாத்துக்குமே. அடுத்து நீ சொல்ற மாதிரி பால்கனி கிட்ட அப்புறம் வீட்டு வாசல் கிட்ட எல்லாம் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அங்கெல்லாம் மேட்டே போட்டுடலாம். மேட் என்னென்ன கலர் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஏங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒயிட் ஃபினிஷிங் கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒயிட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா என்னன்னா ஆல்ரெடி கொடுத்த கலர்ஸ் எல்லாம் அந்த ஒயிட்ல கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கிறனால தான் அது கொஞ்சம் அன்ஈவனா இருந்திருக்கு. இப்ப ஃபினிஷிங்கா நீங்க கொஞ்சம் பொறுமையா அந்த ஒயிட் எல்லாம் கரெக்டான இடத்துல கொடுத்துட்டீங்கன்னா மொத்த கலரும் சேமா அழகா வந்துரும்னு நினைக்கிறேங்க. அங்கிள் கொடுங்க அங்கிள், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்களே எவ்வளவுதான் அடிப்பீங்க, நீங்க அடிங்க. உங்களால முடியல, கை வலிக்குதுன்னா கொடுங்க அங்கிள், நானும் ஹெல்ப் பண்றேன். ஏங்க இந்த பசங்களை பாத்தீங்களா நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்றாங்கன்னு. அதுவும் இல்லாம அழகா பெயிண்டும் பண்றாங்கங்க. ஏற்கனவே அப்படிதான் மெர்லினாவோட வீட்டுக்கும் பெயிண்ட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. புதுசா குடி வரும்போது போன கிறிஸ்மஸ்க்கு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அழகா பண்ணியிருந்தாங்க அவங்க. வாவ், இப்போ ஒயிட் பெயிண்ட் எல்லாத்துக்கும் அடிச்சு முடிச்சிட்டீங்களா? சூப்பர் அங்கிள், அழகா இருக்கு. இப்ப கீழே ஆன்ட்டி சொன்ன மாதிரி மேட் போட்டாதான் ஃபுல் ஃபினிஷிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பெயிண்ட் பண்ணி முடிச்சாலும் இந்த இடம் தான் ஒரு மாதிரி பிளெயினா இருக்கிற மாதிரியே இருக்கு. இந்த இடத்துல மட்டும் சூப்பரா வந்துட்டு மேட் அதுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம் அங்கிள். ஆமாமா, அதுக்கு தான் வந்து மேட் ஷீட் இருக்குன்னு ரோஸ் சொன்னால அந்த மேட் ஷீட் தான் நான் போட போறேன். இதுக்கு ஏத்த மாதிரி நான் ஆல்ரெடி கட் பண்ணியும் வச்சுட்டேன். ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டுடலாம். இங்க பாருங்க, மேல வந்துட்டு என்கிட்ட ஒரு ப்ளூ கலர் மேட் இருந்துச்சு, அதை தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரோஸ் அப்படியே மேல போட்டு விட்டுடுறியா இத? சரிங்க, இருங்க அப்படியே போட்டு விட்டுடுறேன். கரெக்டா அந்த தூணோட கேப் எல்லாம் கட் பண்ணிருக்கீங்க, அதனால போடுறதுக்கு ஈஸியா தான் இருக்கு. ஓகே, இப்ப போட்டாச்சு. அடுத்தது கீழேயும் மேட் போடணும். இது வந்து கலருக்கு மேட்சிங்காவும் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் லைட் கலர் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும். கடையில தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால இந்த கலரே வாங்கிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி கீழே உள்ள ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்குல்ல, அங்கேயும் இந்த ப்ளூ கலரே போட்டுடலாம். அதுக்கு ஏத்த மாதிரியும் கட் பண்ணி தான் இருக்கு இந்த ஷீட்டு. ஏன்னா பார்க்கிங் ஏரியாவும் பால்கனி ஏரியாவும் சேமா இருக்கிற மாதிரி தெரியும். அதனால அங்கேயும் ப்ளூ கலரே போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இப்ப கீழே இருக்கிற ஏரியா இருக்குல்ல வாசல் கிட்ட, அங்க கிரீன் கலர் போடுவோம். அதுதான் பாக்குறதுக்கு கிராஸ் மாதிரியே இருக்கும். கட் பண்ணி தான் இருக்கு. ஆன்ட்டி அதை கொடுங்க ஆன்ட்டி, நாங்களே போட்டுடுறோம். அழகா கட் பண்ணி தானே ஆன்ட்டி இருக்கு. இதை ஈஸியா எடுத்து அப்படியே உள்ளக்க மாட்டி விடுறது தானே. கரெக்டா அந்த தூணுக்கு ஏத்த மாதிரி ஆன்ட்டி கட் பண்ணி தான் வச்சிருக்காங்களே. இது போடுறது ஈஸியா தான் ஆன்ட்டி இருக்கு. நீங்க வந்துட்டு பெருக்கிறதா இருந்தா கூட ஈஸியா எடுத்து இந்த மேட்டை உதறிட்டு அப்படியே போட்டுக்கலாம் போல இருக்கு ஆன்ட்டி. கரெக்டா இருக்குது. ஆமாமா ஆயிஷா, அதுக்கு ஏத்த மாதிரி வச்சு கட் பண்ணாதான் இந்த லெவலுக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம இந்த சைடுல சின்ன கேப் இருந்ததுல, அதுக்கு இந்த மாதிரி குட்டி பீஸ் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இங்க போட்டுடலாம். போட்டுட்டோம்னா அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிரும். ஓகே ரோஸ், நீ கிளீன் பண்ணும் போது அழகா இதை எடுத்து விட்டுட்டு பண்ணிடுமா. அவ்வளவுதான், சூப்பரு. அழகா மேட் போட்டு முடிச்சாச்சு. பெயிண்டும் அடிச்சாச்சு, மேட்டும் போட்டாச்சு. செம்மையா இருக்கு கிறிஸ்மஸ். ஆமா பசங்களா, ஒரு வழியா பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு. எல்லாரும் சேர்ந்து பண்ணனால டக்கு டக்குன்னு நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது கிறிஸ்மஸ் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஆமாப்பா,